அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடன் உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் திருத்துறைப்பூண்டி ரோட்டரி கிளப் ஆஃப் திருத்துறைப்பூண்டி டெல்டா சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் சிவகுமார் அவர்களுக்கும், சங்கத்தின் தலைவர் ரமேஷ் அவர்களுக்கும், சங்கத்தின் செயலாளர் ராஜதுரை அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நம்மிடம் சிறந்ததொரு பயிற்சியை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த இணைப்பில் உள்ள அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் 99ஆம் நாளை நோக்கி நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளை 100வது நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 99 நாட்கள் நமக்கு அருமையான ஒத்துழைப்பு தந்து நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் திருத்துறைப்பூண்டி டெல்டா சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரமேஷ் அவர்கள். சார் மியூட் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணீங்க. சார் வணக்கம். சொல்லுங்க சார். இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, இல்லையெல்லா பல்பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வழியே, எங்கள் எண்ணம் சொல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகின்றோம். உலகில் நட்புணர்வும் அன்பும் அறமும் தலைத்திட இன்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொழிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இதையே வழிபடுவார். நன்றி. நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருத்துறைப்பூண்டி டெல்டா சங்கத்தின் தலைவர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனையா. ஐயா,
தலைவரே, ஒரு கண்ணப்பன் சாருக்கு ஆடியோ கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இதோ வரேன். கண்ணப்பன் ஐயா, ஐயா ஆடியோ இல்ல பாருங்க, ஆடியோ கனெக்ட் ஆகாம பேசிட்டு இருக்கீங்க. ஐயா காலை வணக்கம், கேக்குதுங்களா? ஐயா அம்மா, சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுமா. அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியுடன் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் சிறந்த தோள்களும் சின்னிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் இறையுணர்வோடும் நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து அனைவரும் பயணிப்போம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். அடுத்ததான் பிரணவ மந்திரம். சின்னத்தை வச்சுக்கோங்க. நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து சரி. மீண்டும் ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை. கைகளை உயர்த்தி கண்களை மேலே திறந்துக்கோங்க. அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. உங்க ஆடியோ வீடியோ ரொம்ப டல்லா இருக்குமா? அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு தலைவரே. ரெட் சிக்னல் காமிக்குது. சொல்லிட்டேன். ஐயா ஓகேவாங்க ஐயா? இது கரெக்டா இருக்குமா?
ஆடியோ ஆன் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு. அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். நம் ஜாயிண்ட்ல இருந்து டச் பண்ணிட்டு போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக இரு கைகளும் ஜாயின் பண்ற அந்த ரேகையில டச் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 10 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கண் பயிற்சி. உடம்பு நேரா இருக்கட்டும். சிம்மு தெளிச்சுக்கோங்க. மேலும் கீழும் பார்க்கணும். மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். இப்ப கீழுக்கு மேல பார்க்கிறோம். கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல். மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. அடுத்ததாக வலது இடதாக வலது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது
இடது. இப்ப ஆப்போசிட் செய்யலாம். இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது. ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக கண்களை திறந்து அடுத்ததாக சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ். இப்போ ஆப்போசிட் செய்ய போறோம். இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல். அப்படி மெல்ல கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி கண்கள் மேல் வைத்து மெல்ல தவிர்க்கலாம். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா மற்றும் ஜம்பிங் பயிற்சி அளிக்கிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு நீண்ட மூச்சு. இரு கைகளும் இரு காதில் வைத்து காற்றை வெளிவிட்டவாறு உடல் கீழ் செல்லட்டும். 1 2 3 4 5. கைகளை மாற்றி பிடித்து 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக உடல் உள்ள இறுக்கத்தை குறைப்பதற்கான பயிற்சி. நல்ல அந்த விரல்களை நல்லா ஃப்ரீயா உதறாங்க பாருங்க. அப்படியே மேல அடுத்ததாக இரு கைகளையும் நெஞ்சக பகுதியில் வைத்து கட்டை விரலை மடித்து வைத்து மெல்ல மெதுவாக ஒரு கால்களாக மேல உயர்த்தலாங்க. அப்படியே வேகப்படுத்தலாங்க. நல்லா வேகப்படுத்துறோம். அப்படியே ஸ்பீடு படுத்துறோம். மெல்ல மெதுவாக மெதுவாக குறைத்து கைகளை இடுப்பில் வைத்து நீண்ட காற்று இழுத்து அடுத்ததாக பின்புறமாக குதிகால் படட்டும்.
ஒரு ஆழ்ந்த மூச்சு. பக்கவாட்டில். அப்படியே படுத்த நிலைக்கு போயிடலான்னு. இதய துடிப்பையே கவனிக்கிறாங்க. வயிற்று பகுதி மேலும் கீழும் போய் வரட்டுங்க. மேல வலது காலை பிடித்து நம்முடைய மூக்குருணி காலை கீழ் இருக்கட்டும். 10 வினாடிகள் இருக்கட்டும். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால். ஒரு ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் பிடித்து வைத்து இரு கால் முட்டிக்கு நடுவில் மெல்ல முன்னும் பின்னும் வர்றாங்க. மெதுவாக வலது இடதாக ஒரு ஆழ்ந்த மூச்சு. இடது கை தலைக்கு மேல் வைத்து அப்படியே கவிழ்ந்து படுத்த நிலையில் ஒரு ஆழ்ந்த மூச்சு. கொஞ்சம் உடல்நிலை சீரில்லாதவர்கள், வயதானவர்கள் எளிமையான ஆசனமாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. உருள் ஆசனா, கோயில்களில் செய்யக்கூடிய அங்க பிரதட்சணம். இடவசதி குறைவா இருக்கிறதுனால நம்ம ஒரு 2 முறை தான் உருள்றோம். நீங்க நல்ல நீளமான அறையாக இருந்தா நீங்க நல்லா ஒரு 2-3 முறை உருளலாம். மிக எளிமையானது, உபயோகமானது.
சுவாச ஓட்டத்தை இதுவும் திறக்கும். இப்படி வைக்கும் பொழுது இது வலது நாசியில் திறக்கும். அடுத்து வலது கீழே போகும் பொழுது இடது திறக்கும். ஒரு நீண்ட மூச்சு. கைகளை வைக்கும் பொழுது இப்படி வைத்து இந்த முகவாய்களின் மணிக்கட்டில் வைத்து ஆழ்ந்த மூச்சு. கால் பாதம் நீட்டி இருக்கட்டும். கைகளை பக்கவாட்டில் வைத்து பாம்பாசனா. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். இரு குதிகால்களும் பின்னாடி தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. வலது கை வலது கால் கணுக்காடிலும், இடது கை இடது கால் கணுக்காடிலும். வயிற்று பகுதி மட்டும் தரையில் இருக்கட்டும். தலைப்பகுதியும் தொலைப்பகுதியும் மேலே வரட்டும். லேசா முன்னும் பின்னும் கூட செய்யலாங்க. பக்கவாட்டில் கூட செய்யலாம். ஆழ்ந்த மூச்சு. முயலாசனம். பத்து மாடுகள் இருக்கட்டும். 1 3 4 5 6 7 8 9. நீட்டியவாறு கைகளை பின்புறமாக வைத்து கத்திரிக்கோள் ஆசனா. மெல்ல வலது கால் இடது கால் தாண்டி போகட்டும். வலதுபுறமாக கழுத்தையும் பின்புறமாக திருப்புகிறோம். எதிர் திசையில் கோமுகம். நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு காற்று தலைப்பகுதி இடை வருகிறது. வயிற்று பகுதி, நெஞ்சக பகுதி, தலைப்பகுதிக்கு இடையே வந்து விடுகிறது. இதே நிலையில் 10 வினாடிகள். தலை மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்லும். எந்த கால் மேல எடுத்து போட்டிருக்கிறோமோ அந்த மேல வரும். அப்படியே கோர்த்து பிடிச்சுக்கிறோம்.
1 2 3 4 5 6 7 8 9. ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால் மாத்தி போட்டுக்கலாங்க. இரு கைகளும் இரு கால் பாதத்தில் வைத்து உடலை நேராக வைத்து நீண்ட மூச்சு காற்று. ஆழமாக உள்ளிழுத்து அக்காற்று மெல்ல வெளியேற்றும். 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு தலைப்பகுதி மேலும். உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறும். பக்கவாட்டில் வலது கை காற்றை உள்ளிழுத்தவாறு கை மேலே உயர்கிறது. உடல் முழுவதும் உயிர் காற்று நிறைந்து உள்ளது. அக்காற்றை வெளியிட்டவாறு அப்படியே சாய்வு நிலைக்கு செல்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்த கை. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. முதுகுத்தண்டுக்கான பயிற்சி. இடது கை பின்னாடி போயிருக்கு. வலது கை இடது காட்டி பிடித்து நீண்ட மூச்சு காற்று இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு பின்னோக்கி செல்லட்டும் தலை. 1 2 3 4 5 6 7 8 9. ஆழ்ந்த மூச்சு. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9. ஆழ்ந்த மூச்சு. அப்படியே தோள்பட்டைக்கான பயிற்சி. வாழ்க வையகம், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி 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 ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். இடது கையில் சுமுத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. உள்ள இருக்கிறோம். 1 2 3 4. 1
2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 நிதானமான நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து இரு கைகளும் தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்றுள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. கைகளை பக்கவாட்டில் வைத்து உடல் நேராக வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்றுள்ளே செல்லட்டும். 1 2 3 4 5 ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளிழுத்து காதுகளை மடைத்து மதுர ஓசை. கண்களை மூடி உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து முதுகு தண்டை நேராக வைத்து உள்மூச்சு வெளிமூச்சு கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். மூச்சு தானாக இயங்குகிறது. நாம் பார்வையாளராக இருந்து இதை கவனித்துக் கொண்டுள்ளோம். கண்கள் மூடிய நிலையில் நீங்கள் எவ்வாறு அமர்ந்திருந்தாலும் அவ்வாறு கண்களை மூடி சுவாசம்
கவனம் சுவாசத்தின் மேல் சென்று புருவமத்தியிலிருந்து உச்சித்துளையிலிருந்து அப்படியே கவனத்தை கீழும் மேலும் நகர்த்துகிறோம். மேல தலையில தண்ணி ஊத்துனா எப்படி சல்லுன்னு கீழே போகுமோ அது போல கவனத்தை பாதம் வரைக்கும் கொண்டு சென்று அதே வேகத்தில் மேலே கொண்டு வருகிறோம். அதே சமயத்தில் உடலில் உள்ள அத்துணை அங்கங்களையும் கவனித்து மேலே கொண்டு வருகிறோம். வையகம் நலம் பெற்ற நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று தலைவலி ஏன் வருது, அது வந்தால் எப்படி மருந்து இல்லாமல் சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலாக தலைவலிக்கு இன்னொரு ஒரு வைத்தியமே உலகத்தில் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஏன் தலைவலி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் சரி பண்ண முடியும். அதாவது காலில் பொண்ணுங்க, விரலில் பொண்ணு சீல் பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு தலைவலி வரும். அப்போ அதை சரி பண்ணால் தான் சரியாகும். ஒருத்தருக்கு வீட்டில் பொண்டாட்டியோட சண்டை, டென்ஷனு, அது உள்ளே இருக்குது, அதனால தலைவலி வந்திருக்கு. அப்போ அதை சரி பண்ணால் தான் சரியாகும். ஒருத்தர் 4 நாளாக ஒழுங்காக சாப்பிடல, சாப்பிட்டா சரியாக போயிடும். ஒருத்தர் ஓவராக சாப்பிட்ருக்காரு, ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தால் சரியாக போயிடும். ஒருத்தர் சூடாக தண்ணி குடித்தா சரியாக போயிடும். ஒருத்தருக்கு குளிர்ச்சியாக தண்ணி குடித்தா சரியாக போயிடும். பாருங்க, தலைவலிக்கெல்லாம் வைத்தியமெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? ஓஷோட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்களாமா, தலைவலிக்கு வைத்தியம் சொல்லுங்கன்னு. அவர் திரும்ப கேட்டாராமா, உங்களுக்கு என்ன தலைவலி வந்திருக்குன்னு. தலைவலிக்குது, இதில் என்ன டைப் இருக்குது அப்படின்னு கேட்டாராமா. நிறைய டைப் இருக்குது, எந்த டைப்பு சொல்லுங்க அப்படின்னாராமா. அப்போ ஓஷோ கேட்டாராமா, இவர் கேட்டாராமா எத்தனை விதமான தலைவலி இருக்குன்னு கேட்டாராமா. அதுக்கு ஓஷோ சொன்னாராமா, 1,00,000 விதமான தலைவலி இருக்குது, அதில் எதுன்னு கேட்டாராமா. அதாவது வேற மாதிரி சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இந்த எலக்ட்ரிக்கல் ஃப்ளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபியூஸ் கேரியர் இருக்கு இல்லையா, அந்த ஃபியூஸ் போயிடுச்சு. ஏன் போச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வீட்டில் அயர்ன் பாக்ஸில் ஷார்ட் ஆகிருக்கும், அதனால் ஃபியூஸ் போயிருக்கும். இன்னொரு வீட்டில் ஃபேனில் காயில் போயிருக்கு, அதனால் ஃபியூஸ் போயிருக்கும். இன்னொரு வீட்டில் தண்ணி ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து ஷார்ட் ஆகிருக்கும், அதனால் ஃபியூஸ் போயிருக்கும். இல்லை எங்கேயாவது குழந்தை கொண்டு போய் கையை விரல வச்சுருக்கும் கரண்ட்டில், அது ஷாக் அடித்து ஷார்ட் ஆகிருக்கும். இது பாருங்க, ஃபியூஸ் போகிறக்குன்னு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை. அப்போது ஃபியூஸு போயிடுச்சுன்னு சரி பண்ணி வச்சிங்கன்னா மறுபடியும் போகும். ஏன்னா அதை நீங்கள் சரி பண்ணல இல்லையா. உண்மையே எங்கே ஷார்ட் ஆச்சுன்னு பார்த்து சரி பண்ணால் தானே ஃபியூஸ் சரி பண்ண முடியும். அந்த மாதிரி தலைவலி என்பது ஃபியூஸ் போன மாதிரி. அப்போது ஒவ்வொரு தலைவலிக்கும் உண்மையிலேயே என்ன காரணம்னு யோசிச்சு அதை சரி பண்ணாதான் சரியாகும். நீங்கள் டைரெக்டாக தலைவலிக்கு ஒரு மருந்து கொடுங்க, மாத்திரை கொடுங்க, இப்படி பண்ணுங்கன்னா சரியாக போகாதுங்க. அதனால் இனிமேல் யாருக்காவது தலைவலி வந்தால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், யோசிக்கணும். கடந்த 48 மணி நேரத்தில், கடந்த 2 நாளில் நம் உடம்புக்கு எப்படியெல்லாம் துரோகம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். ஒருவேளை நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்போம், ஒழுங்காக தூங்கிருக்க மாட்டோம், உடம்பெல்லாம் ஆடிக்கிட்டே இருந்திருக்கும் பஸ்ஸில், காரில். அப்போ என்ன பண்ணணும், உடம்ப ஆட்டாமல் படுத்து தூங்கினீங்கன்னா தலைவலி சரியாயிரும் இல்லையா. நிறைய பேசியிருப்பீங்க, அப்போ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தால் சரியாக போயிடும். சில பேர் பேசாமல் மௌனமாக ரொம்ப நாள் இருந்திருப்பீங்க, கொஞ்சம் பேசினா சரியாக போயிடும். ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டு இருந்திருப்பீங்க, வீட்டு சாப்பாடு 2 நேரம் சாப்பிடுங்க, சரியாக போயிடும் இல்லையா. வீட்டில் உட்காந்து ஓவராக சாப்பிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு நேரம் சாப்பிடாம இருங்க, சரியாக போயிடும். இல்லை 4 நாள் தண்ணி குடிக்காமல் இருந்திருப்பீங்க,
இல்லை எங்காவது மினரல் வாட்டர் வாங்கி வாங்கி குடிச்சிருப்பீங்க. வீட்டு தண்ணி குடிங்க, சரியாக போயிடும். சிம்பிளாக சொல்லட்டுங்களா? தலைவலிக்கு வைத்தியமெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வைத்தியம். எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இப்போ எனக்கே தலைவலி வந்துச்சுன்னா நான் இந்த முறை தலைவலிக்கு வைத்தியம் பண்ணதும் அடுத்த முறை தலைவலிக்கு வைத்தியம் பண்ணதும் வேறங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல் தலைவலி வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிங்க. கடந்த 48 மணி நேரத்தில் நம்ம உடம்புக்கு எந்த மாதிரியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துருந்தோம் அப்படின்னு யோசிச்சு அதை சரி பண்ணுங்க. வீட்டில் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபோனை பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள், தலைவலி சரியாக போயிடும். ஏன்னா அவங்க நிம்மதியாக இருந்தால் நாம நிம்மதியாக இருக்கலாம். இப்படி நிறையா விஷயம் இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்த தலைவலி ஏன்னே தெரியல, யோசிச்சு பார்க்குறீங்கன்னா கடைசி ஒரு ஐடியா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. டேக் அ பில்லோ, கோ டு பெட். புரியலையா? மறுபடியும் சொல்கிறேன், டேக் அ பில்லோ, கோ டு பெட். மெதுவாக சொல்லிட்டா, டேக் அ பில்லோ, கோ டு பெட். எதுவுமே முடியல, எதுவுமே தெரியல, தலை வலிக்குது, என்ன தப்பு பண்ணோன்னு தெரில, எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிலன்னா தலைகாணி எடுங்க, போய் படுங்க, கண்ணை மூடுங்க, உடம்பை கவனிங்க, ரெஸ்ட் எடுங்க, அந்த தலைவலி சரியாக போயிடும். இல்லையா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. 2 கையும் இந்த மாதிரிங்க 4 விரலை மடக்கி கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து உங்கள் நெத்தி பொட்டுருக்கு இல்லையா, அங்கே கண்ணை மூடிங்க பாருங்க. மெதுவாக, ரொம்ப அழுத்தக்கூடாது. கட்டை விரலை இந்த நெத்தி பொட்டுக்கிட்ட வச்சு இங்கே பாருங்க, லேசாக 3 முறை வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் சுற்றுங்க. உடனே தலைவலி சரியாக போயிருங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இவருங்க, இந்த இடத்துல ஒரு காற்று இருக்குது, அதை லேசாக ஆட்டி விட்டா அது போய் குணப்படுத்தும். ரொம்ப அழுத்தக்கூடாது. உண்மையிலேயே நெத்தி பொட்டில் லேசாக சுற்றி விடுறது ஒரு வருமா புள்ளி. மறுபடியும் சொல்கிறேன், கட்டை விரலை வைக்கணும், லேசாக சுற்றணும், பட்டும் படாமல். லேசாக வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை சுற்றுங்க. அமைதியாக உட்காருங்க. உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் தலைவலி சீக்கிரமாக குணமாகும். ஆக்சுவலாக இங்கே டச் பண்ணுறதாங்க வைத்தியம். இது அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, தைல கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணாங்க, தைலமெல்லாம் தயார் பண்ணி தைலத்தை தடவுங்கள் சரியாக போகுன்னாங்க. நீங்கள் தைலத்தை தடவுறீங்க இல்லையா, அது லேசாக எரியுது இல்லையா, அந்த இடத்த கவனிக்கிறீங்க இல்லையா, இந்த 2 இடத்த கவனிச்சாவே தலைவலி சரியாக போயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவருங்க, இந்த தைலமெல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அதில் நிறைய கெமிக்கல்லாம் இருக்குதுங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நீங்கள் வீட்டிலேயே தைலம் தயாரிச்சுக்கலாம். நேராக நாட்டு மருந்து கடைக்கு போங்க. பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு, 3 தான். பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு, 3மே வெள்ளையாக சாலிடாக இருக்கும். பச்சை கற்பூரம் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு 3 50 கிராம் வாங்கிட்டு வந்து 3மே வெள்ளையாக கெட்டியாக இருக்குமா, ஒரு டப்பாவில் போட்டு லேசாக ஆட்டுங்க. 3 வெள்ளையான திடப்பொருள்கள் ஒன்று சேர்ந்த உடனே 5 நிமிடத்தில் தைலம் தயார், லிக்விடாக மாறிடும். இதாங்க தைலம், இதான் ஒரிஜினல் தைலம். அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கடைக்கெல்லாம் போய் தைலமெல்லாம் வாங்கினதில்லை. பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு 3ஐயும் ஒன்றா சேர்த்துவாங்க. 5 நிமிடத்தில் தைலம் தயாராயிரும். அதை மூடி வச்சுக்கோங்க. சைடு எஃபெக்ட் இல்லாத, ஆர்கானிக்கான, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத தைலம். இந்த தைலத்தை நீங்கள் ஒருவேளை தேவைப்பட்டா மூட்டு வலி, தலைவலி இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இங்கே பாருங்க, இந்த தைலம் சரி பண்ணுதோ இல்லையோ, அந்த தைலம் ஒரு எரிச்சலை உண்டு செய்கிறது. நமது கவனம் அங்கே செல்கிறது. ஆக்சுவலாக தைலமே இல்லாமல் நீங்கள் நினைச்சாவே குணமாயிரும். நம்ம நினைக்கிறதுக்கு முடியலைங்கிறக்காக ஒரு தைலத்தை தடவி நம்ம ஒரு எரிச்சலை உண்டு பண்ணி அந்த இடத்த மனசை கொண்டு போகிறோங்க. எங்கே எரியுதோ மனசு அங்கே போகுமா இல்லையா? ஞானிகளுக்கு தைலமே இல்லாமல் அந்த இடத்தை நினைத்தாலே குணமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே நினைச்சா எப்படி குணமாகுவீங்க? நீ உங்களுக்காக தான் நினைச்சா குணமாகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதனால தான் எரியருக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம். எனவே இனிமேல் இயற்கையான நமது பாரம்பரிய தைலமாகிய இந்த மாதிரி 3 பொருளை தயாரித்து அந்த தைலத்தை நாம் இனிமேல் பயன்படுத்துவோம். தலைவலி வந்தால் 48 மணி நேரத்தில் நீங்கள் செய்த தவறை ஒழுங்குபடுத்துங்கள். கண்டிப்பாக தலைவலி சரியாகும். இது நிரந்தரமானது. அதை விட்டுவிட்டு தலைவலி வரும் பொழுது அதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்து மருந்து எடுத்து நீங்கள் சப்ரஸ் பண்ணி நீங்கள் செய்த தவறை சரி செய்யவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் தலைவலி வந்து கொண்டே இருக்கும். எனவே தலைவலியை இயற்கையாக குணப்படுத்துங்கள். நாம் நிம்மதியாக வாழ முடியும். நன்றி நன்றி ஐயா. நம்முடன் பயணிக்க முடியவில்லை என்றாலும் தன் கருத்தை மக்களிடம் சென்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காலை சக்கரம் நிகழ்வுக்காக
ஆடியோ மூலம் தான் பேசிய ஆடியோக்களை எங்களிடம் கொடுத்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் அருமையான விஷயங்களை, அதாவது 99 நாட்கள் வந்து ஐயாவோட சில நாட்கள் இடையில விடுபட்டுச்சு. தொடர்ந்து நாம வந்து அவங்களோட ஆடியோக்களை எல்லாருக்கும் வந்து நம்ம ஆடியோ போட்டுட்டு இருக்கிறோம். அவங்களோட கருத்துக்களும் ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைய காலகட்டத்துல வந்து நமக்கு என்ன ஒரு மனிதனுக்கு என்ன பிரச்சனைகள், அப்படி உடல் ரீதியா மன ரீதியா என்ன பிரச்சனைகள்னா உடனே ஈழபாஸ்கர் ஐயாவோட நம்ம அந்த பிரச்சனைகளை உடனே நம்ம யூடியூப்லயோ வாட்ஸ்அப்லயோ இது பண்ணோம்னா நிரந்தர தீர்வு அவங்கள்ட்ட கிடைக்கும். கண்டிப்பா நமக்காக வந்து ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி என்ன தீர்வு கொடுக்கலாங்கிறத வந்து ஃபைனலா நமக்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து எந்த விஷயமா உடல் ரீதியா மன ரீதியா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களோட கருத்துக்கள் அவங்களோட தீர்வுகள் வந்து ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐயம் இல்லை. நாம அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம கையில எடுத்தாலே நம்ம போய் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ரெக்டிஃபை ஆயிடலாம். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட இது மனிதனுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க அலசி ஆராய்ஞ்சு இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஹீலர் பாஸ்கர் ஐயா கிடைத்தது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அவரோட வாழ்க்கையில வந்து இன்னைக்கு என்ன சிம்பிளா சொல்றாங்களே அப்படிங்கறத வந்து யாரும் திங்க் பண்ண வேண்டாம். அந்த சிம்பிளான விஷயங்கள், சிம்பிளான தீர்வுகள் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே நிரந்தர தீர்வுகளா இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து இன்னைக்கு பயனடைந்தோர் வந்து நிறைய நபர்கள், நாங்களும் கூட அதுல அவரோட கருத்துக்களை வந்து பின்பற்றி பயனடைந்தோர் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அதனால வந்து இன்னைக்கு நம்ம காலச்சக்கரம் மூலம் நிகழ்வு மூலமாக தொடர்ந்து நம்மளுடன் ஆடியோ மூலமாகவும் 100 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான், எங்களது ஆசான் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவல். நாளை நாம் 100வது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நாளை 100வது நாள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெற உள்ளது. அனைவரும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் இந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். அது எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நமக்கு வந்து இந்த ரோட்டரி சார்பு நம்ம நடத்துறதுனால அதுல நம்ம எங்களோட கவர்னர், முன்னாள் கவர்னர்கள் அப்படிங்கிறதுல அவங்க வந்து சில கருத்துக்கள் நமக்கு கூறது ரெடியா இருக்கிறாங்க. அதையும் பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட ஆசான் கண்ணப்பன் இருக்காங்க, காளியப்பன் ஐயா இருக்கிறாங்க, பூபாலன் ஐயா இருக்கிறாங்க, அடுத்தது வந்து பூங்குடி அம்மா இருக்காங்க. நம்ம பயிற்சியில கலந்துகிட்டு நம்ம தொடர்ந்து நமக்கு வந்து பயிற்சி கொடுக்க ரெடியா இருந்த உஷாராணிக்கு சிவகிருபானந்தனும் நாளைக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நல்ல ஒரு உடற்பயிற்சிகளையும் புதுமையான விஷயங்களையும் கூற நமக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாளை 100வது நாள் நிகழ்வை இதுல பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் உங்களுடைய நிகழ்வாக இவ்வளவு நாள் பயணித்தது போல் இனிவரும் காலங்களிலும் பயணிக்க வேண்டி தொடர்ந்து பயணிக்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு அதாவது எப்படின்னா அதாவது கொடுத்த அழைப்பிதழை உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இதை நீங்கள் ஒரு அழைப்பிதழாக அவங்களுக்கு அனுப்பி அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள செய்து 100வது நாளில் ஒரு புதுமையான நிகழ்வை ஏற்படுத்தி இனிவரும் காலங்களில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு இந்த 100வது நாளை பயன்படுத்தி கொள்ளவும். 100வது நாள் நிகழ்ச்சி வந்து நமக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது கலந்து கொள்ளும் அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய நிகழ்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றது எங்களுடைய காலச்சக்கரத்தின் நிகழ்வான காலச்சக்கரத்தின் அனைவரையும் வேண்டுகோள். ஆகவே நாளை இந்த நிகழ்வில் காலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறுகிறது. ஏன்னா வந்து டைமை வந்து இம்பார்ட்டண்டா வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த மைண்ட்ல ஏத்திட்டோம். அதாவது என்னன்னா 5:30 நமக்கு மைண்ட்ல இருக்கிறதுனால நாளைக்கு எல்லாரும் 5:30 மணிக்கு கொஞ்சம் வந்துட வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு 7 மணிக்கு வாங்க. 7ல இருந்து 8 மணிக்கும் நம்ம வந்து இந்த நிகழ்வு நடக்கும். எல்லாருமே கலந்துகிட்டு சிறப்பிக்கணும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வு வந்து அனைவரையும் உங்களை சார்ந்தவர்களையும் இதில் பயன்படுத்தி கண்டிப்பாக பயன்பெற வைக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்வின் தொடர்ச்சியாக ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களின் தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். வாழ்க வையகம். 99 நாள் கடந்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில இதுதான் முதல் முறை. நான் வகுப்பு பல இடங்கள்ல கொடுத்திருக்கேன். ஆனா ஒரு 99 நாட்களாக
தொடர்ச்சியாக இந்த காலை வேளையில் ஒரு 5 மணிலிருந்து தொடங்கணும். அதுக்கு பிறகு 5:30 தொடங்கியிருக்கோம். அதனால முடிந்த வரைக்கும் நாங்க ஒரு நெறிப்படுத்தி கொடுத்திருக்கோம். மேலும் 100 நாட்களுக்கு அடுத்ததாக நாம் சில ஆசனங்களை, குறிப்பாக திருமூலர் சொன்ன அந்த 8 ஆசனங்களையும் அந்த சக்கரங்களை இயக்குவதற்கான பயிற்சிகளாகவும், அதே சமயத்தில் இனி ஆசன பயிற்சிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு வைத்துக்கொண்டு இந்த ஆசன பயிற்சிகளுக்கு அடுத்த நிலையாக அந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை அப்படின்ட்டு இப்போ ஆசனம், பிராணாயாமம், அடுத்து பிரத்யாகாரத்துக்கும் தாரணைக்கும் நம்ம பயணத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்படி இந்த உள் வெளி அப்படின்னு சொல்லுவோம், புறநிலை அகநிலைன்னு சொல்லுவோம். அப்ப இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் வெளியில தெரியும். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அப்போ இந்த 4 நிலைகளுக்குள்ள அடுத்து நம்ம பயணிக்க போறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதனால இப்போ பாக்குறத விட அடுத்து பொருள் அடிப்படையில பார்த்ததுல இருந்து பொருளற்ற தன்மைக்கு, அதாவது உருவ வழிபாடு, அருவ வழிபாடுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த உருவ வழிபாட்டுல இருந்து அருவ வழிபாடாக அடுத்த நிலைக்கு நம்ம பயணிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு ஆனந்த நிகழ்வு நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன். அதுல என்னையும் செழுமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் கற்றுக்கொண்ட கல்வியை மீண்டும் நான் என்னை கூர்மைப்படுத்துவதற்காக வேண்டி இந்த நிகழ்வு அமைந்திருக்குது அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த நிகழை அமைத்து கொடுத்த நல்குள்ளங்களுக்கும், என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், என்னை மேலும் செழுமைப்படுத்தி என்னை கற்றுக்கொள்ள வைத்துக் கொண்டிருக்கும் நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மூலிகை கூட இன்னைக்கு அறிமுகப்படுத்தலாம்னு இருந்தோம். அதனால நாளை மறுநாள் மூலிகைக்குள்ள போய்க்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, ஒரு பெரிய ஒரு நாளை நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு 100வது நாள் அப்படிங்கிறது, நிறைய 100வது நாள் படத்துக்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன். ஆனா ஒரு 100 நாள் நம்ம 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு பொழுதுபோக்காக, ஒரு விளையாட்டாக தான் நான் இதை செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதனால ஒரு இனிய காலை வேளையில் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். சந்திப்போம், பயணிப்போம், பயன்பெறுவோம். எல்லையற்ற பரம்பொருள் கொட்டி கிடக்குது, செல்வம். எல்லா செல்வங்களும் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. அள்ளி பருகுவோம், மேன்மை அடைவோம். எல்லாத்துக்குமான, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், காற்று, நீரு எல்லாம் பொதுவாதான் இருக்கு. மூளை அதிக அளவுதான் இருக்கு, 1.160 கிராம். அந்த தலைக்கு மேல யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஐயா அன்னைக்கு அந்த ஆடியோ போட்டாங்க. அதனால நீங்க நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, நாம் தலைக்கு மேல் யோசிச்சு முடிவு பண்ணி நம்முடைய தரத்தை மேம்படுத்துவோம் என்று சொல்லி இக்காலை வேளையில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நாளை காலை 7 மணிக்கு சந்திப்போம். நலம் பெறுக, வளம் பெறுக, வாழ்க வளம்பெற. நன்றி நன்றி ஐயா. நேற்று நாம் கூறியது போல அழகேஸ்வரி அம்மா அவர்கள் இன்னைக்கு வீட்டு தோட்டத்தை பத்தி வீடியோ மூலியமா கொடுக்கறதா இருந்தாங்க. அவங்க திடீர்னு ஐயா வீட்டுல இருந்து கொஞ்சம் புறப்பட்டு போறதுனால அவங்க இன்னைய நிகழ்வுல கலந்துக்க முடியல. அடுத்த நிகழ்வு அடுத்த வாரம் கண்டிப்பா கலந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால அதோட தொடர்ச்சியை அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பா நம்ம பின்பற்றலாம். நம்முடன் இந்த காலை சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் முத்துப்பேட்டை சங்கத்தின், அதாவது அவங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த குரூப்ல அவங்க கலந்துக்கிட்டாங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் முத்துப்பேட்டை சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்கள் இந்த நிகழ்வை பத்தி சில வார்த்தை கூறுவார்கள். சார் ஆடியோ ஆஃப்ல இருக்கு, மியூட்ல இருக்கு சார். குமரேசன் சார். வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. இந்த நிகழ்வு எல்லாருக்குமே பயனுள்ளதான நிகழ்வு. ஆனா நம்மளுடைய ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் இதுல கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளவு எங்க சங்கத்திலையும் சொல்றோம், கலந்துக்கிறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எல்லாரும் கலந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். நம்ம பாரதம் மேலும் வலுப்பெறும். யோகாங்கிறது மற்ற பயிற்சிகளை விட மிகவும் உபயோககரமான ஒரு பயிற்சி.
உடல் நலத்தை காக்கக்கூடிய பயிற்சி. அதனால நம்ம உறுப்பினர்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு அவங்களும் அவங்களோட சுற்றுப்புறங்கள்ல வந்து எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அப்புறம் என்னோட ஒரு வேண்டுகோள், இந்த நெற்பயிர்ல வந்து களைக்கொல்லி பயன்படுத்துறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொடிய நிகழ்வு. இப்ப சமீப காலங்கள்ல வந்து அது 100% அதிகரிச்சு வந்திருக்கு. அதை எப்படி இல்லாம செய்யறதுங்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா கொஞ்சம் ஏற்படுத்தி கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். நன்றிங்க ஐயா. ஐயா வந்து அதுக்கு வந்து நம்ம பாடம் எங்க கிளாஸ் எடுக்கிறாங்க ஐயா. அதாவது எப்படின்னாக்கா பாஸ்கருங்கிறவங்க வந்து காரைக்கால்ல இருந்து ஒருத்தவங்க 2 கிளாஸ் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து நீங்க பயணிச்சீங்கன்னா அவங்கள்ட்ட அந்த சந்தேகத்தை கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட அவங்க நம்பர் தானே நீங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அவங்க வந்து இந்த இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கலைகளுக்கு எப்படி இது பண்றது, மருந்து தயார் பண்றதைங்க அவங்க கரெக்டா உங்களுக்கு விஷயத்த சொல்லிடுவாங்க ஐயா. சரிங்க சரிங்க, நன்றி. தொடர்ந்து பயணிங்க, அந்த விஷயங்கள் கிடைக்கும். கண்டிப்பா வந்து அப்படி இல்லைன்னா கூட நீங்க அவங்கள்ட்ட நம்பர் தானே நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நிச்சயமா நிச்சயமா, நன்றி. சார் குணபாலன் சார், நான் சொல்லுங்க சார். கும்பகோணம் டெம்பிள் சிட்டிலேருந்து. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். நாளைய 100ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். உங்களோட எவ்வளவு சிரமம் எடுத்திருப்பீங்கிறதே எங்களால புரிஞ்சுக்க முடியுது. சாதாரணமா தெரிஞ்சா கூட 100 நாள் தொடர்ந்து இன்னும் 265 நாள் எடுக்க போறவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் சல்யூட். 1. 2வது சார், நாளைக்கு இந்த கவர்னர், அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், பாக்கி முக்கியமா இதுல உள்ளவங்க எல்லாருமே கலந்துக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அவங்க எல்லாருமே வீடியோல வரணும்னு சொல்லிடுங்க சார். நீங்க பயிற்சியை அவங்க செய்யணும். கலந்துகிட்டு பேச்சு, உரை கொடுக்கறது, வாழ்த்துறது, அது எல்லாத்தையும் விட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இன்ஸ்டிகேட்டிங்கா இருக்கும் சார். அது அவங்களும் செய்யணும், கவர்னரும் செய்யணும், ஏஜி எல்லாரும் செய்யணும். எல்லாமே வீடியோல வரணும். முன்னாடியே கேமராவும் அந்த பேக்ரவுண்டை செட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. எல்லாருமே அவங்க செய்யற மாதிரி எளிய பயிற்சிகளும் சார். இந்த கண்ணப்பண்ண ஏன் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கை தட்டுற பயிற்சி, இந்த மூச்சு பயிற்சி, ரொம்ப இந்த ஆசனங்களுக்கு போகணும். ஏன்னா டைமும் அவங்க ஏதாவது பேசுவாங்க, அதனால குறையும். அதனால பேசிக்கா உள்ள சில பயிற்சிகள் இதுக்கு வேணும், இது கட்டாயமா வேணும் அப்படிங்கிறது இந்த காலை மடக்கி இதுல செய்யறது. அந்த மாதிரி ஒரு 3 பயிற்சி. அது மகர ஓசை, சிம்பிள். இத வந்து யாரும் கவர்னர் செய்யலாம், யார் வேணா செய்யலாம். பட் அதை செய்யும் போது அது வந்து இம்ப்ரெசிவா இருக்கும். கொஞ்சம் 3 பயிற்சி, 3 வகையா பிரிச்சு அது 3 சிம்பிளா எல்லாரும் செய்யற மாதிரி ஒரு பயிற்சியை நாளைக்கு அவங்களுக்கு இந்த டேஸ்ட காமிச்சு கொடுங்க சார். நல்லா இருக்கும். அது மாதிரி தான் சார் பிளான் பண்ணிருக்கோம். எல்லாமே வந்துடும், ஆனா சிம்பிளா இருக்கும், புதுமையாவும் இருக்கும் சார். அது மாதிரி தான் வந்துடும் நாளைக்கு. பாக்குறவங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு இருக்கிறதுலே சிரமமானதை காமிச்சோன்னு வச்சுங்க. நிறைய பேர் இருக்கும்போது நமக்கு சரியா வராதுன்னு முடிவு பண்ணுவாங்க. காலுக்குள்ள பயிற்சி கூட வேண்டியில்ல. இந்த தோப்புகரணம் போடுற பயிற்சி, அந்த மாதிரி பயிற்சி கூட போகாம பேசிக்கான ஒரு இந்த பயிற்சியை மட்டும் கொடுத்து நாளைய தான் முடிச்சிடலாம் சார். புதுமையானது நம்ம தொடர்ந்து செய்யறவங்க, இதோட வேல்யூ தெரிஞ்சவங்க தான் செஞ்சுட்டே இருக்காங்களே. புதுசா உள்ளவங்க இது இவ்வளவு சிம்பிளா அப்படின்னு நினைக்கிற அளவு சிம்பிளான பயிற்சியை கொடுங்க சார். மிக சிறப்பான பயிற்சி எல்லாம் நாளை கொடுத்தோம்னு வச்சுங்க, அவங்க வந்து அதை திரும்பி எடுத்துட்டு போக முடியுமாங்கிறது தெரியல. இது என்னோட ஒப்பீனியன். இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு பிளான் பண்ணி நடத்துற நீங்க புதுமையான பயிற்சிகளை கொண்டே நம்ம நீங்க கொடுத்தீங்கன்னா அது எப்படி செய்யறது, அப்படி இவ்வளவு சிரமமானதா அப்படின்னு, அது ரொம்ப சிரமம் இல்லாம ரொம்ப சிம்பிளா இந்த பயிற்சியோட பலன் என்னங்கிறத சொல்லி பண்ணி சொல்லுன்னா வேற உள்ள ட்ராப் பண்ண முடியும். நீ என்ன நீ பண்ணுங்க. இட் இஸ் மை ஒப்பீனியன். ஒரு சஜஷனுக்காக சொல்றேன். ஆனா கவர்னர்ஸ் எல்லாம் வீடியோல வரட்டும், பயிற்சியை செய்யட்டும். ஏதாவது 2 பயிற்சி என்னாச்சும் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குமோன்னு எனக்கு நினைப்பு. எல்லாருக்கும் இம்ப்ரெசிவா இருக்கும். நிறைய பேருக்கு உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சஜஷன் சார். வரட்டும் சார் உங்களோட பணி. கண்டிப்பா சார், உங்களோட இதை ஏத்துக்கிறேன் சார். நம்ம பேசியிருக்கிறோம். கண்டிப்பா நாளைக்கு வந்து எல்லாரையும் கலந்துக்கிறது வீடியோல நான் இதை சொல்லலான்னு தான் இருந்தேன். அதாவது இன்னைக்கே வீடியோல எல்லாரும் கலந்துக்கிறத சொல்ற மாதிரி தான். இனிமேல் வரும் காலங்கள்ல வந்து பயிற்சியில இருக்கிறவங்க, நம்ம இதில் கலந்துக்கிறவங்க எல்லாமே இனிமேல் வீடியோல தான் வர போறாங்க.
நமக்கு வந்து மெயினா வீடியோலயே கலந்துக்கிட்டு வர்றவங்களையும் இனிமேல் வீடியோல வர வைக்கிறது உள்ள வாய்ப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்துவோம். நாளைக்கு வர்றவங்களையும் நம்ம வந்து பயிற்சிகள் செய்யறதுக்கும் முழுமையா இருக்கிறதுக்கும் ஈடுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இன்னைக்கு நம்ம ஏற்படுத்துவோம் சார். அனைவருக்கும் நம்ம வந்து அழைப்புதல் போயிருக்கு. கண்டிப்பா எல்லாருமே கலந்துப்பாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. எல்லாம் இறைவன் செயல் கண்டிப்பாக. சார் பிரசிடென்ட் குணபாலன் சார் வணக்கம். ஜானி வணக்கம் 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 தலைவரே. வணக்கம் சார். சிறப்பா போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய நிகழ்வு. 100 நாளுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன் தான் பெரிய உழைப்பு. அதுக்கு காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் குணபாலன் சார் அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இளர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எல்லா கலந்துக்க சிறப்பினருக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சிறப்பா கொண்டு போயிட்டீங்க. இது வந்து பெரிய விஷயம். இது உங்களுக்கு தெரியும். நாளைக்கு வந்து மேக்சிமம் வந்து எல்லா ஏஜிஸையும் கலந்துப்பாங்க சார். ஏன்னா ஏஜிஸ்க்கு எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா வந்து ஜோன் 20 ரவி சார் வந்து எல்லாருக்குமே அமைச்சிருக்காரு. நாங்களும் வந்து எங்க பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் மெம்பர்ஸ்க்கு குரூப்ல அமைச்சிட்டு இருக்கோம். அனுப்பிப்பாங்க. டிஜிஸ் பிடிஜிஸ் எல்லாருமே கலந்துப்பாங்க மேக்சிமம் இதுல போட்டிருக்கவங்க எல்லாம். ஏன்னா டிஜிக்கு வந்து நாளைக்கு வந்து விசிட் ஒன்று இருக்கு. இந்த பால்காரி பஸ் வந்து நாளைக்கு திருவாரூர்ல ஓபன் பண்றாங்க. ஸோ அந்த டைம் வந்து அவங்க டிராவலிங்ல இருக்கிற டைம். இருந்தாலும் அவங்க கலந்துப்பாங்க. பயிற்சி செய்ய முடியாது. ஆனா டிஜி வந்து இதுல ரொம்ப சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில வந்து எல்லா ஏஜஸ்க்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு மேக்சிமம் வந்து எல்லா பிரசிடென்ட் செக்ரட்டரி மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்களும் செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். நீங்க சொல்ற மாதிரி எங்களோட பயணங்கள் நாங்க பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் உங்களோட பயணங்களும் தான் எங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தருது. கண்டிப்பா உங்களோட பயணங்கள் தொடர வேண்டும். உங்களோட ஆதரவுகள் பெருக வேண்டும். அதாவது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க செய்யறது இன்னைக்கு வந்து நாங்க செஞ்சிட்டு இருக்கோட நீங்க அந்த 60 பேர் வரலன்னா நாங்க 2 பேர் தான் உட்கார்ந்துருக்க முடியும். உங்களால் தான் எங்களுக்கு பெருமை. எங்களால் உங்களுக்கு பெருமை கிடையாது. உங்களால் மட்டும்தான் எங்களுக்கு பெருமை. எல்லாம் அந்த இறைவன் செயல். கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த தொடர்ல பயணிச்சுட்டு வாங்க. தொடர்ச்சியான பயணமா இருக்கட்டும். நாளைய நிகழ்வு நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே கலந்துக்கிட்டோம். உங்களோட சப்போர்ட் எனக்கு நல்லா இருக்குது. ஜானி சாரோட சப்போர்ட் வந்து தொடர்ந்து அந்த காலைச்சக்கர நிகழ்வுல வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மாதிரி வந்து எல்லாருமே அதாவது இந்த ஏஜிஸ்ல வந்து நீங்க தொடர்ந்து எனக்கு வந்து இந்த 99 நாட்கள் நடந்திருக்கிற நிகழ்வுல வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் இந்த காலைச்சக்கர மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தவர்களும் நாளை கலந்து கொள்ளும் நிகழ்வில் வந்து அனைத்து ஏஜிஸ் பிடிஜிஸ் எல்லாருமே கலந்து வாய்ப்புகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தலைவர் செயலாளர்கள் அவங்க குரூப்ல உள்ள மெம்பர்ஸ்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு எல்லாருமே கலந்து வாய்ப்பை ஏற்படுத்தினா இன்னும் சிறப்பா இருக்குங்கிறத இந்த தருணத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். ஓகே, இந்த நிகழ்வை 99 நாட்கள் சிறப்பாக நடத்தி 100வது நாட்களை நோக்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருத்துறைப்பூண்டி டெல்டா சங்கத்திற்கும், மற்றும் நமக்கு 99 நாட்கள் அயராது தன் உடல் உழைப்பினாலும் உள்ளத்தினாலும் மனதினாலும் தளராமல் நமக்கு சில ஆசனங்களையும் எண்ணங்களையும் நல்ல ஒரு விதைகளையும் விதைத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், துணைவியார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பயணித்து அருமையாக சில கருத்துக்களை கூறி சென்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே தொடர்ந்து 99 நாட்கள் பயணித்து என நிறைய நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். பேரு சொல்ல முடியவில்லை. அவர்களையும் அன்புடன் இந்த தருணத்திலே வாழ்த்துகிறோம். அனைவரும் தொடர்ந்து பயணிக்க வேண்டுகிறோம். தொடர்ந்து பயணிங்கள், நலம் பெறுங்கள் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொண்டு நாளை காலை 7 மணி முதல் 8 மணி வரை இந்த காலை சக்கரம் நிகழ்வு ஒரு புதுமையான நிகழ்வாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் காலச்சக்கர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வழங்குகிறேன். நன்றிகள் பல. திருச்செங்கோடு MS இன்ஸ்டிடியூட் சுப்பிரமணி. நன்றி நன்றி ஐயா. 100வது நாள் வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கும் காலைச்சக்கர நிகழ்ச்சிக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக கொண்டாட நாளைக்கு அனைத்து நல்லுள்ளங்களும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லது நல்லதுங்க.
நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு ராஜசேகர். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, இனிய காலை வணக்கம். இனிய உற்சாகமான இந்த தருணத்துல காலச்சக்கர யோகா 99 days வெற்றிகரமா பண்ணி கொடுத்தீங்க. இதுல அனைவருக்குமே பல நல்ல விதைகள் விதைச்சிருக்கிறீங்க. நல்ல செடியாகி மரமாக வரும் சார். கண்டிப்பாக இது இன்னும் 1000வது நாளை கொண்டாடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நாம் அனைவரும் ஒன்றிணைவோம், ஒன்றாக இருப்போம் சார். நீங்களும் வாங்க, நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க. நல்லது ஐயா, நல்லது நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் குணபாலன், வாழ்த்துக்கள். 100வது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் உங்க தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார், நன்றி சார். எல்லா புகழும் சப்போர்ட்டும். இல்ல டிஜி சொன்னார்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். டெய்லி நான் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கிறது தான் முக்கியம். அதைத்தான் நான் பாக்குறேன்னு சொன்னார் பாருங்க நம்ம கவர்னர் விசிட்டுக்கு. அது அது மேல வருத்தமா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிய எத்தனை பேரை ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைத்து நீங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொடுக்குறீங்க. ஆனா வருத்தமா தான் இருக்கு. இத ஒரு 100 பேரு 80 பேர் 100 பேரு கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நாளை பார்ப்போம். ஆனா நிச்சயம் உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும். அத சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம சொல்லணும். அதாவது ஒரு செமினார் நடக்குது பாருங்க, அந்த செமினார்ல மாதிரி ரொம்ப பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கும். அதனால அடுத்த செமினாருக்கு போய் அந்த செமினாருக்கு போகும்போது நம்ம இத மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது, எல்லாரும் பங்கு பெறுங்கன்னு சொல்லலாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். ஓகே ஓகே சார், உங்க வாழ்த்துக்கு நன்றி. நன்றி சார். தொடர்ந்து பயணிங்க. எல்லாருமே கண்டிப்பா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவன் அருளால் மேலும் மேலும் வளர வாழ்த்துகிறேன். வளர்த்துங்க ஐயா, வளருவோம். கனையா ஓகே சார். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இந்த 100வது நாள் இன்னும் வெற்றி அடையணும், மேலும் வெற்றி ஆகணும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். நல்லதுங்கம்மா, நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. தலைவரை மீட்டிங் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் தலைவர்.